ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம் ரிவ்யூ சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஃபன்னியான ரீல்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, மேலும் இதே மாதிரி நிறையா கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா வீடியோ போடலாம். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது உண்மையுமே சமீப காலத்தில் ரொம்ப ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. வர இந்த ஃபாங்கிற சவுண்ட் வச்சு நிறையா பேர் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இது எப்பத்தில் தான் இருக்குது, ஆனால் இப்போ தான் அது இன்னுமே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயே இன்னும் வெரைட்டியாக இருக்குது. வாங்க அதில் இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம். கோழிக்கு குஞ்சிருக்கா கோச்? டேய் உங்களுக்கு இருக்காடா கோச் அவன் என் யாழ்னே கேட்குறான் கோச். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ஆல்ரெடி நிறைய விட்டோம் கோச். லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புதுடா எனக்கு. கோச் அவனை அடிக்கணும் கோச். டேய் அவன் வேலை செய்ய வந்தவன் அவனே அடிக்க போற. உண்மையாலுமே இது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. ஸோ உண்மையாலுமே வந்து இந்த படம் வந்து வான்காரத்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தார். இதில் பார்த்தோன்னா திடீர்னு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேயும் இப்போ இவங்க வர ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. சரி விடுங்க, அடுத்த ரீல்ஸ் போவோம். இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்க சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. யோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க. அவரு தான் இந்த விளம்பரத்தை நடித்தார். இந்த விளம்பரத்தை நடித்து அவரு கூட இவ்வளோ அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்கய்யா. டெய்லியும் கேம்பா குடிங்க தெம்பாருங்க, கேம்பா குடிங்க தெம்பாருங்க. இதில் வேறு அவர் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி வந்து நிற்குது. என்ன தான் பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சமீப காலத்தில் இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. சரி வாங்க அடுத்த ரீல்ஸ் போவோம். உலகம் உன்னை சுற்றுதே, சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. இல்லை இது கொஞ்சம் பேச வேண்டிய விஷயந்தான். இது பல கேங்கில் இருப்பாங்க இந்த மாதிரி சில பைத்தியங்களை. ஏதோ தான் வந்து உலகத்திலே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருப்பானுங்க. அப்படி ஆடுவானுங்க இப்படி ஆடுவானுங்க. இதில் என்ன ஒரு இதுனா, நம்மளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு போடுவானுங்க பாரு ஒரு சீனு. ஐயோ முடியாதுடா சாமி. இவர் தான் எங்க அப்பா உலகநாதன், வயசுல என்னோட மூத்தவர். சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கிட்ட டேய் சொல்றா நம்ம உலகநாதன் ஐயா பேர் என்னன்னு கேட்டேன். அவன் உலகநாதன் டக்குன்னு சொல்லிட்டான். எஜுகேஷன் சிஸ்டம் சார். சிஸ்டம்னா கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்ல சிபியு, கரண்ட் போனா யூபிஎஸ் கேன்னு கத்தும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்ல இதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வயசு தான் இருக்கிற சிரிப்பு. அதாவது அவனே சொல்லிட்டான், எங்கள் அப்பா உலகநாதன், என்னை விட வயசில் மூத்தவர். இது என்ன சம்மந்தமே இல்லாத இருக்குது. அது கூட பொறுத்துக்கலாங்க. இன்னொன்று சொன்னால் பாருங்க, இந்த மாதிரி நிகழ்வு நிறையா நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரியான சிரிப்புங்க இதெல்லாம். ரொம்ப காமெடி தான் இது. ஸோ வாங்க அடுத்த ரீல்ஸ் போகலாம். மச்சா 2 பென் இருக்கு. இது எல்லா வாழ்க்கையும் நடந்துக்குங்க. எனக்கே பல தடவை நடந்திருக்கு. அதாவது அந்த லாஸ்ட் மினிட், அதாவது கடைசி நிமிஷம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையதுக்கு முன்னாடி அப்போ தான் பென்சில் மேலே தேடின்னு இருப்போம். கடைசி நாளில் அந்த ஹாலை தேடுற மறந்துருப்போம். அப்போன்னு பார்த்து தான் நடுவில் ஒருத்தன் எனக்கு 2 பேர் வேணுமா அப்படின்னு கேட்பான். ஆனால் நம்மளாம் இங்கே ஆள் டென்ஷனில் ஹால் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இருக்க சம்மந்தமே எல்லாம் வருவான் பாருங்க. சரி ஆனால் கோவம் காண்டேருங்க. சரி வாங்க அடுத்த ரீல்ஸுக்கு போகலாம். பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்தாரு சந்தானம். பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்தாரு சந்தானம். இது சரியான காமெடிங்க. ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டே வேறு வரப்போகுது. நிறையா இப்போ ஹக்கிங் டே, கிஸ்ஸிங் டே, லவ்விங் டே, என்னென்னமோ டேலாம் இருக்குது. இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ரீல்ஸ் நமக்கு வருது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும். கண்டிப்பாக பட்டாம்பூச்சி கருப்பாம்பூச்சி கல்யாணம் நடக்கும். அதுக்கு கெஸ்ட்டாக வந்து நம்ம தான் வருவோம். வந்து நல்லா வாழ்த்தி அருளிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும், வேற ஒன்றும் முடியாது. சரி வாங்க அடுத்த ரீல்ஸ்க்கு போகலாம். டேய் இதுதான்டா உலகத்திலே முதல்ல கண்டுபிடிச்ச கேமரா. அப்ப இந்த போட்டோவை எந்த கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க? இல்லை இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த ரீல்ஸ் வந்து எப்போத்துலேருந்து தான் இருக்குது. நான் இதை அப்போ சந்தேகமாக இருந்துச்சு. சரி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த ரீல்ஸுக்கு போகலாம்.
நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போனை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? போய் உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து என் வீடியோ பாத்துக்கிட்டு எப்படி தூக்கம் வரும் உனக்கு? வைடா போன வைடா. இது இப்போ நார்மலுக்கு எல்லாம் கரெக்டாக பொருந்துங்க. ஏடா நான் இந்த ரீல்ஸை பார்த்ததே டைம் ரொம்ப அதிகம் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை மணிக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த ரீல்ஸ்க்கு போகலாம். எதுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறீங்க? இருக்க முடியலமா, அமைதியா இருங்க. கிருன்னு வருது. கிருகிருன்னு வருதா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். ஆமாங்க, மத்தியானத்துக்கு மேலாம் நம்மளால் முடியாது, சும்மாவே கண்ணு சொக்கும். மத்தியானத்துக்கு மேலே இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து லெசன் எடுத்து வச்சுக்கோங்க, சரியான தூக்கம் வரும். ஸோ இதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் நிறையா நிகழ்வுகள் நடந்திருக்கும். மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி வாங்க அடுத்த ரீல்ஸுக்கு போகலாம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு Cadbury Silk. Eat 5 star, do nothing. இது எடிட்டர் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்காப்புல. எப்படித்தான் இந்த மாதிரி யோசிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா எடிட் பண்ணியிருக்காப்புல. நம்ம விஜய் வந்து இது ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அது இது கூட விங்கிங் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, தொலைநோக்கு பார்வையோடு பண்ணியிருக்கான். சரி வாங்க, நான் கண்டிப்பாக 5 ஸ்டாராக சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கள். அடுத்த ரீல்ஸ்க்கு போகலாம். உன்னால முடியாது யாராவது சொன்னா நீ நம்பிடுது உண்மை இல்ல. அவங்கள ஏனிய வானத்துக்கு போடாத, ஏனிய கூரைக்கும் போடாத, ஏனியே போடாத. அப்ப இந்த மாதிரி பசங்களை ஜெயிக்கவே முடியாது கோச். முடியாது. கீழே இருந்து ஒருத்தர் மேலேயே வரக்கூடாதா? வந்தா இப்படிதான் அடிப்பாங்களா? அப்படிதான் அடிப்பாங்க. உனக்காக யார் வராங்களோ இல்லையோ, நான் வரமாட்டேன். வாழு, மத்தவங்க வாழ விடாம வாழு. ஊருக்கு 10 பேர் இப்படி தான் கிளம்பியிருக்கானுங்க. இப்போல்லாம் மோட்டிவேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ டிமோட்டிவேஷன் எல்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதாவது ஏனியை வந்து வானத்துக்கு போடாத, கூரைக்கும் போடவே போடாத. அப்புறம் என்னத்துக்கு நான் சொல்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் டிமோட்டிவேட் பண்ணுறங்கிற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என் கிளாஸில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த ரீல்ஸ் போகலாம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி. ஸ்டாலின் அங்கிள், ஓ என்னையா இது இப்படியெல்லாம் அடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் கான்ட்ரவர்சிக்குள்ளே சிக்க விரும்பல, பட் எதுக்குமே சப்போர்ட் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து இது நான் சொல்ல விரும்பலை. சரி விடுங்க, அடுத்த ரீல்ஸுக்கு போகலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி எங்க வண்டியில ஏதோ பண்ணிக்கின்னு இருக்கான். அவன் என்ன பண்ணாட போய் பார்க்கலாம் வாங்க. டேய் ஜீவா, என்னடா பண்ணிக்கின்னு இருக்க? தேவையில்லாம அடி வாங்காதடா, அடிச்சடா காது கீச்சுக்கும். ஒழுங்கா உன் பொக்கவாய மூடு. தேங்க்யூ கைஸ், நான் நாளைக்கு வரேன். இது நல்லா இருக்கியா? இது வந்து ஒரு விதமாக இருக்கு, பரவாயில்ல, ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் கூட இந்த அளவுக்கு சிரிப்பாக இல்லை. ஆனால் எப்படி எடிட் பண்ண முடியுமோ அப்படி எடிட் பண்ணி சிரிக்க வச்சிட்டாங்க. சீரியஸாக அப்படியே கரெக்டாக 100% அக்யூரேட்டாக சிங்க் ஆகுது. வடப்பையோ ரொம்ப இது உண்மையாலுமே இந்த வீடியோக்கு இதுதான் ஹைலைட்டு. அதனால தான் நான் கடைசியாக வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோ வேணால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து நாளைக்கு உங்களை இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் KVM ரிவ்யூ YT. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.